உங்கள் வேலையை மதியுங்கள். வேலைக்குச் செல்லும் உங்களுக்கு வேலை பளு அதிகமென்றோ, வேலை பார்க்கும் இடத்தில் மன உளைச்சல் என்றோ எவரிடமும் புலம்பாதீர்கள். இப்படி சலித்துக் கொண்டு செய்யும் வேலைதான் உங்களுக்கென ஒரு சமூக அந்தஸ்தையும் தலை நிமிர்ந்து வாழத் தேவையான பணத்தை சம்பளமாக கொடுக்கிறது. வேலை கிடைக்காத, வேலையில்லாத பட்டதாரிகள் நிறைந்த தேசம் இது. வேலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களது மனவேதனை விட வேலை கிடைக்காதவனின் மனப்போராட்டம் பெரியது. ஊழியர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் நாட்களில் விடுமுறை எடுத்துக்கொள்ளும் புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது சீனாவை சேர்ந்த பாங் டாங் லாய் என்ற நிறுவனம். வேலை மற்றும் வாழ்க்கை சூழலை சீராக வைத்துக்கொள்ள இந்த சலுகை வழங்கப்படுவதாகவும், ஊழியர்கள் இதன் மூலம் நிம்மதியாக பணியாற்றலாம் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இங்கு எல்லோருக்கும் பிடித்த வேலை கிடைத்து விடுவதில்லை. கிடைத்த வேலையைத்தான் செய்து கொண்டிருப்பதால் சலிப்பும் சோர்வும் உருவாகிறது. வேலை பளுவென்பது நீங்கள் பெற்ற சிசு. அதை நீங்கள் அள்ளி எடுத்துக் கொஞ்சும் போது உங்கள் நெஞ்சில் அது தன் பிஞ்சு கால்களால் எட்டி உதைப்பதற்கிணையான ஆனந்த வலி, இன்பச் சுமை. வேலைக்குச் செல்லத் தகுந்த அத்தனை தகுதிகளும் நிரம்பியிருந்தும் ஏதேதோ காரணங்களால் வேலைக்குச் செல்லும் வாய்ப்பே அமையாமல் முழு நேரமும் குடும்பத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கடைசி வரையிலும் உங்களைப் போல் ஆபீஸ் சென்று வருவது ஒரு கனவாகவே கரைந்து விடுகிறது. வேலைக்குச் சென்று வரும் நீங்கள் வரம் பெற்றவர்கள். செய்து கொண்டிருந்த வேலை பறி போனவர்களுக்கும், குடும்பத்தை கவனிப்பதற்காக வேலையை விட்டு விலகியவர்களுக்கும் வேலையின் அருமை என்னவென்று உணர்வு பூர்வமாக தெரிந்திருக்கும். படிப்பு முடிந்து உடனே அல்லது படித்துக் கொண்டிருக்கும் போதே மிக இளம் வயதில் திருமணம் முடிந்து குழந்தைகள் பெற்று வளர்த்து அதன் பிறகும் தீராத வேட்கையோடு வேலையொன்றை எட்டிப் பிடிக்க போராடும் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களின் போராட்டத்திற்கு முன்பு உங்கள் வேலை பளுவெல்லாம் தூசுக்குச் சமம். கொஞ்சம் கூடுதல் வேலை என்பது ரசித்து இன்முகத்தோடு நீங்கள் ஏற்க வேண்டிய உங்களுக்கான வெகுமதியாகும். வேலை என்பது வேலை மட்டுமே அல்ல, அது நம் வாழ்க்கையின் ஆதாரம், அஸ்திவாரம். எதற்காகவும் உங்கள் உத்தியோகத்தை சபிக்காதீர்கள். வேலை என்பது சாபமல்ல, நீங்கள் உழைப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு. உங்கள் வேலையை மதியுங்கள்.